தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக வரவு செலவு திட்டம் இன்னும் சற்று நேரத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. அது தொடர்பான மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இராணுவ வீரர்களிடமிருந்து கடவுச்சீட்டுகள் பறிக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பான செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். அதேபோல ஊடகவியலாளர் ஒருவர் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கின்றார். அதாவது முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற சட்டவிரோத மணல் அகழ்வு சம்பந்தமான செய்திகளை சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்டிருக்கின்றார். அது குறித்த செய்திகளையும், ஆசிய அபிவிருத்தி வங்கி பெருந்தொகை நிதியை இலங்கைக்கு வழங்க உள்ளது, அது தொடர்பான செய்திகளையும், அத்துடன் யாழ்ப்பாணத்தில் கடத்தலில் ஈடுபட்ட 4 பேர் நாட்டை விட்டு தப்பியோட முற்பட்ட வேளையில் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது குறித்த செய்திகளையும், இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகள் இருக்கின்றன. அத்துடன் இன்று ஒரு கேலி சித்திரம் இருக்கிறது. இன்று சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டம் சம்பந்தமான ஒரு கேலி சித்திரம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் வைத்து ஊடகவியலாளர் ஒருவர் மீது தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் A9 நெடுஞ்சாலைக்கு அருகாமையில், அதாவது A9 நெடுஞ்சாலையிலிருந்து 1 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள காட்டு பகுதியில் ஒரு சில ஆட்கள் மணல் கடத்தல்ல ஈடுபட்டிருந்திருக்கணும். அப்ப அந்த காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு மணலை குவிச்சு வச்சு போட்டு அதுல இருந்து வேறு இடங்களுக்கு சப்ளை பண்றவையாம். அது மட்டும் இல்லாமல் அந்த காட்டுக்குள்ள மரங்களையும் வெட்டி மரங்களையும் சப்ளை பண்றவையாம். எனவே அந்த தகவலை அறிந்து கொண்ட ஒரு ஊடகவியலாளர் என்ன செய்திருக்கார் சொன்னா, அது சம்பந்தமான செய்திகள் சேகரிக்கவும் அதனை வீடியோ புகைப்படங்கள் எடுப்பதற்காகவும் போயிருக்கிறார் அந்த காட்டுக்குள்ள. அப்படி போன இடத்துல அந்த மணல் கடத்தலில் ஈடுபட்ட நபர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய கேமராக்களும் பறிச்சு எறியப்பட்டிருக்கிறது. பின்னர் மாங்குளம் போலீசார் தலையிட்டு மாங்குளம் போலீசாருடைய உதவியுடன் அந்த ஊடகவியலாளர் தப்பி வந்திருக்கிறார். அவருடைய பேர் சண்முகம் தவசீலன், ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன். அவருக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே அது தொடர்பாக வெளிவந்திருக்கின்ற ஒரு சிறிய காணொளி துண்டை இப்பொழுது பார்ப்போம். என்ன நீங்க யாரு? நீங்க யாரு? எந்த ஊரா? பழையமுறை. இப்படி காட்டுக்கு மண் பறிக்க கூடாதுன்னு தெரியாது. நீங்க நான் மீடியா. நீங்க எடுத்து மீடியா எடுக்கிற காரணம் சொல்லணும். எங்களுக்கு என்ன மீடியா எடுக்கிற காரணம்? யாழ்ப்பாணத்தில் ஆட்கடத்தல் மற்றும் பண மோசடியில் ஈடுபட்ட ஒரு குழுவினர் நாட்டை விட்டு தப்பியோட முற்பட்ட வேளையில் கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். என்ன நடந்திருக்கு சொன்னா, பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி, இந்த மாதம் 8ஆம் தேதி யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் வைத்து ஒரு குறிப்பிட்ட நபரை 4 பேர் கொண்ட குழுவினர் கடத்தியிருக்கணும். அந்த 4 பேர் கொண்ட குழுவினர்ல 2 ஆண்களும் 2 பெண்களும் இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு ஆளை கடத்தியிருக்கணும். அந்த கடத்தப்பட்ட நபர்கிட்ட இருந்து 84 லட்சம் ரூபாய் காசை இவர்கள் கொள்ளையடிச்சு தலைமறைவாகி இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கொழும்புக்கு போயிட்டு கட்நாயக்காவுக்கு போயிட்டு விமான நிலையத்துக்கூடாக வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி செய்யணும். கட்நாயக்கால வச்சு குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவர்களை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அவர்களை மடக்கி பிடித்து யாழ்ப்பாணம் கொண்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தியிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கையினுடைய வளர்ச்சிக்காக பெருந்தொகை நிதியொன்றை வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த முறை வழங்க இருக்கிற நிதி எவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னா 90 கோடி அமெரிக்க டாலர்ஸ், 90 கோடி டாலர்ஸ் வழங்கப்பட இருக்கிறது மிக விரைவில். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசிய அபிவிருத்தி வங்கியால கடைசியா வழங்கப்பட்ட தொகை எவ்வளவுண்டா 80 கோடியே 80 லட்சம் டாலர்ஸ், 80 கோடியே 80 லட்சம் டாலர்ஸ் கடைசியா வழங்கப்பட்டிருந்தது. இப்ப 90 கோடி டாலர்ஸ் வழங்குறதுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி முடிவெடுத்திருக்கிறது. எனவே மிக விரைவில் அந்த தொகை இலங்கைக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எப்பவும் சொல்ற மாதிரி தான், ஒரு நாட்டில் லஞ்சம் ஊழல் இல்லை என்று சொன்னா வெளிநாடுகள் விரும்பி காசு கொடுக்கும், கட்டாயம் விரும்பி காசு கொடுக்கும் அந்த நாட்டினுடைய அபிவிருத்திக்காக.
வேலணை பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் 9 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் நேற்று நடந்திருக்குது. வேலணையில் இருக்கின்ற செட்டிப்புலம் என்று சொல்லப்படுற ஒரு பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு, வீட்டில் யாருமே இருக்க இல்லையா, அந்த சிறுவனுடைய அம்மா வெளியில போயிட்டா. அப்ப சிறுவன் தனியே இருந்திருக்கிறார். அப்ப அவருக்கு போரிங்கா இருந்திருக்கும் போறதுக்கு டிவி பார்க்கறதுக்காக என்ன செய்யிருக்காருன்னு சொன்னா, அந்த கரண்ட் வயரை அவரே கனெக்ட் பண்ணியிருக்கார். கனெக்ட் பண்ணிக்கல ஏதோ மிஸ்டேக் நடந்து கரண்ட் அடிச்சிட்டது. பிறகு உறவினர்கள் ஓடி பார்த்த போது சிறுவன் மயங்கி விழுந்திருக்கிறார். பிறகு ஆஸ்பத்திரி கொண்டு போன போது சிறுவன் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கின்றார். எனவே இது இப்போ கடந்த 10 நாளில் நடந்த 2வது சம்பவம் என்று சொல்லணும். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் புளியங்குளம், பவுனியா புளியங்குளம் பழையவாடி பகுதியில் ஒரு 6 வயது சிறுமி இந்த மாதிரி மின்சாரம் தாக்கி அவ என்ன செய்கிறான்னு சொன்னால் கொய்யா மரத்தில் ஏறி இருக்கிறா. கொய்யா மரத்தில் ஏறிக்கல தவறி கீழே விழுந்திருக்கிறா. கீழே விளையக்கில் கரண்ட் வயருக்கு மேலே விழுந்திருக்கிறா. அப்படி விழுந்த இடத்துல தான் அந்த சிறுமி உயிரிழந்திருந்தவா. அது இப்போ போன கிழமை நடந்த ஒரு சம்பவம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலணை பகுதியில் 9 வயதுடைய சிறுவன் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். எனவே மின்சார விஷயத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கறது நல்லம். இன்னென்ன வயர்களை தொடக்கூடாது, அல்லது வீட்டில் பெரியாக்கள் இல்லாத நேரத்தில் மின்சாரத்தில் தொடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பெற்றோர்கள் பெரியவர்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். எனவே உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் தயவு செய்து மின்சாரம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை நீங்கள் எல்லாருமே ஏற்படுத்தணும். என்னென்னு சொன்னால் அநியாயமாக 2 தமிழ் பிள்ளைகளை இந்த ஒரு 10 நாளுக்குள்ளே நாங்கள் இழந்துட்டோம். எனவே இப்படியான சம்பவங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இலங்கை இராணுவத்தினரிடமிருந்து அவர்களுடைய கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளுகின்ற நடவடிக்கை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கை இராணுவத்தில் பணிபுரிகின்ற இராணுவ வீரர்களில் மேஜர் தர அதிகாரிகளுக்கு குறைந்த தரங்களில் இருப்பவர்கள், மேஜர் தரத்துக்கு கீழே இருப்பவர்கள் தங்களுடைய பாஸ்போர்ட்டுகளை அவர்கள் எந்தெந்த முகாம்களோட அட்டாச் ஆகியிருக்கணுமோ அந்தந்த முகாம் பொறுப்பதிகாரிகிட்ட கொண்டு போயிட்டு ஒப்படைக்கணும் என்று சொல்லி நேற்று உடனடியாக நடைமுறைக்கு வரும் விதத்தில் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான காரணங்களும் பல்வேறு விதமான கதைகளும் சொல்லப்படுது. இருந்தாலும் அரசாங்க தரப்பில் சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, இப்ப வெளிநாடுகளுக்கு பயிற்சிகளுக்கு இராணுவத்தினர் போறவே தானே, அப்படி போறதுக்கு இலகுவாக இருக்குமாம். அந்த பாஸ்போர்ட்டுகளை தாங்கள் வாங்கி வச்சிருந்தான்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த காரணம் சரியான காரணம் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல, வேற காரணங்களும் இருக்குது. என்னன்னு சொன்னா, இராணுவ வீரர்கள் பல்வேறு குற்றச்செயல்களோட சம்பந்தப்பட்டிருக்கணும். ஆயுதங்களை கொண்டு போயிட்டு வெளியில விற்கிறது, போதவசு கும்பல்களுக்கு விற்கிறது, அதே மாதிரி பாதாள உலக குழுக்களுக்கு ரவைகளை கொண்டு விற்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. அப்படி வித்து போட்டு அந்த காசுல வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறாக்களும் இருக்கணும். எனவே பாஸ்போர்ட்டுகளை வேண்டி வச்சா வெளிநாட்டுக்கு போயிடாது தானே. அதனால மேஜர் தர அதிகாரிகளுக்கும் கீழே உள்ள ஆட்கள்கிட்ட சகல பேரிட்டையும் இப்போ பாஸ்போர்ட்டுகளை வேண்டி வைக்கப்படுதாம். நேற்றிலிருந்து இந்த நடவடிக்கை உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதன் மூலம் இராணுவத்தினர் மத்தியில் நடக்கிற குற்றச் செயல்கள் கட்டுப்படுத்தப்படும். மிக குறிப்பாக அவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல முடியாதவாறு தடை போடப்படும். எனவே இப்படியான நடவடிக்கை ஒன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது அரசியல் வட்டாரங்களிலும் இராணுவ வட்டாரங்களிலும் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பெருந்தொகையான கீரி சம்பா அரிசி மீட்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நுகர்வோர் அதிகார சபை நாடு முழுவதும் தீவிரமான தேடுதல் வேட்டையை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இரவு பகல் பாராமல் நடத்தி கொண்டே வருகிறார்கள். என்று சொன்னா, நாட்டின் நிறைய இடங்கள்ல அரிசியை பதுக்கி வச்சிருக்கணும். அரிசியை பதுக்கி வச்சு போட்டு கடைகளில் அரிசி இல்லை, அரிசிக்கு தட்டுப்பாடு, அனுரகுமார திசாநாயக்க சரியில்லை, இந்த ஆட்சியே சரியில்லை என்று சொல்லி அதுக்கு ஒரு கதையை சொல்றது. இப்படி அரிசியை பதுக்கி வைக்கிற அந்த அரிசி மாஃபியாக்கள் இருக்கணும் தானே, அவைக்கு பின்னால் இருக்கிறது எதிர்கட்சிகள் இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகள். அப்படி செயற்கையான முறையில் அரசியை பதுக்கி வச்சாதான் நாட்டில் ஜனாதிபதி மேலே எல்லாரும் கோவிப்பினம், இந்த அரசாங்கத்துக்கு மேலே மக்களுக்கு ஒரு கோபம் வரும். அப்படி செய்து அரசாங்கத்தை கவிட்டு தாங்கள் ஆட்சிக்கு வரலாம் என்ற ஒரு பிளான் போல நடக்குது. எனவே இந்த மாதிரி நிறைய இடங்களில் அரிசியை பதுக்கி வச்சு அதை போய் நுகர்வோர் அதிகார சபை மீட்கிறதும் அதுக்கு ஃபைன் அடிக்கிறதும் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. அந்த வகையில் புறக்கோட்டை பகுதியில் இருக்கிற ஒரு கடையில் 5 கிலோ அரிசி பேக்கெட்ஸ் 550 பேக்கெட்ஸ் பதுக்கி வச்சிருந்தவையாம். அந்த பேக்கெட்ஸ் எல்லாமே மேலே அரிசி என்று எழுதாமல் அதில் சிலதில் சீனி என்று எழுதி போட்டு, சிலதில் வெங்காயம் என்று எழுதி போட்டு, வெங்காய பேக்கெட்டும் சீனி பேக்கெட்டும் இருக்கிற மாதிரி பதுக்கி வச்சிருக்கணும். எல்லாமே கீரி சம்பாவாம். இப்போ இதுக்கு பெருந்தொகை காசு ஃபைன் அடிக்கப்படும் என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி வேணுமெண்டே அரிசியை அங்கங்கே பதுக்கி வச்சு போட்டு நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு என்று சொல்றது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஏற்கனவே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி அரிசியை பதுக்கி வச்சு அதெல்லாமே பிடிபட்டு அவையெல்லாம் ஃபைன் கட்டி கொண்டிருக்கணும். அது தெரிஞ்சும் கூட ஏதோ ஒரு அசட்டு துணிச்சல்ல இங்கே பதுக்கி வச்சிருந்திருக்கணும். எனவே இப்போ மாட்டுப்பட்டு போயிருக்கணும். இதே மாதிரி இன்னும் நிறைய தேடுதல் வேட்டை தொடர்ந்து இடம்பெறும் என்று சொல்லி நுகர்வோர் அதிகார சபை அறிவித்துள்ளது.
அடுத்ததாக அனைவராலும் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகின்ற வரவு செலவு திட்டம் இன்னும் சற்று நேரத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று காலை 10:30 பாராளுமன்றத்தில் தன்னுடைய முதலாவது வரவு செலவு திட்டத்தை தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க இருக்கின்றார். இந்த வரவு செலவு திட்டம் மிகுந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது மக்கள் மத்தியில். ஏனென்று சொன்னால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த இந்த கொஞ்ச காலத்தில் நிறைய செலவுகளை கட்டுப்படுத்தி இருக்கிறது. தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தி இருக்கிறது. அரசாங்க அமைச்சர்களுக்கோ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ ஒழுங்கான சலுகைகள் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர்லாம் பாவம், அந்த அளவுக்கு சலுகைகளே இல்லை. அப்படி நிறைய செலவுகளை கட்டுப்படுத்தி இருக்குது. ஜனாதிபதி தனக்கான செலவுகளையே நிறைய செலவுகளை கட்டுப்படுத்தியிருக்கார். வீண் ஆடம்பரங்களை கட்டுப்படுத்தியிருக்கார். ஒரு புதிய பாதையில் நாட்டை கொண்டு போறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதியால் இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தால் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டம் எப்படி இருக்கும் என்றுதான் இப்ப எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. என்னன்னு சொன்னா, இந்த அரசாங்கம் பொறுப்படுத்த ஆரம்ப காலத்தில் சொல்லப்பட்டது இவர்கள் இடதுசாரி பாரம்பரியத்தில் வந்தவர்கள். இடதுசாரியத்துக்கு இந்த காசு விஷயத்தை கையாள தெரியாது. அவர்கள் இந்த விஷயத்தில் கோட்டை விடுவார்கள். எனவே பொருளாதார ரீதியாக இந்த அரசாங்கம் அடி வாங்கும். அதுக்கு பிறகு எங்கட மீட்பர் இருக்கார் தான் ரணில் விக்ரமசிங்க, அவர் பொறுப்படுத்து அவர் நாட்டை மீட்டு தருவார் என்று சொல்லி பரவலாக சொல்லப்பட்டது. சீரியஸாகவும் சொல்லப்பட்டது, வேடிக்கையாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கெல்லாம் நீங்கள் வேற தேவையில்லை, நாங்களே பார்த்துக் கொள்வோம் என்ற அடிப்படையில் இப்போ ஜனாதிபதி செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அரசாங்கமும் செயல்பட்டு கொண்டிருக்குது. எனவே அந்த வகையில் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற முதலாவது வரவு செலவு திட்டம் இன்னும் சற்று நேரத்தில் வெளிவர இருக்கின்றது. அதோடு இன்றைக்கு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு நாளைக்கு செவ்வாய்க்கிழமையிலிருந்து அடுத்த திங்கட்கிழமை வரைக்கும், அதாவது செவ்வாயிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பாராளுமன்றம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இருக்காது. பிறகு திங்கட்கிழமை 7 நாட்கள் இரண்டாம் மதிப்பீட்டு விவாதம் என்று சொல்லி ஒரு விவாதம் நடந்து கொண்டே இருக்கும். 7 நாட்களுக்கு அந்த விவாதம் நடக்கும். அதுக்கு பிறகு 25ஆம் தேதி பின்னேரம் 6 மணிக்கு ஒரு வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்படும் பாராளுமன்றத்தில். அது 2ஆம் நிலை வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு. சரி, அது முடிஞ்சது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு 19 நாட்கள் திருப்பி விவாதிக்கப்படும். அதை சொல்றது குழுநிலை விவாதம் என்று சொல்லி, குழுநிலை விவாதம் என்று சொல்லி அடுத்து வரும் 19 நாட்கள் விவாதிக்கப்பட்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அது விவாதிக்கப்பட்டு பிறகு அடுத்த நாள் 21ஆம் தேதி திருப்பி ஒரு வாக்கெடுப்பு ஒன்று செய்வினம். அது மார்ச் மாதம் 21ஆம் தேதி பின்னேரம் 6 மணிக்கு வாக்கெடுப்பு செய்வினம். அப்பைக்குள்ள எவ்வளவு வாக்குகள் விழுது என்றதை வச்சுக்கொண்டு அந்த பட்ஜெட் நடைமுறைப்படுத்தப்படும். எனவே இதுதான் அந்த பட்ஜெட்டுக்கான ஒரு நிகழ்ச்சி நிரல். எனவே இன்னும் சற்று வேளையில் இன்று காலை 10:30 நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமாகிய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தங்களுடைய முதலாவது வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றார்கள். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இன்று சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்றம் நோக்கி போறார். பாராளுமன்றத்துக்கு போறார். வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கிறதுக்கு எப்படி போறார் என்று சொன்னா பறந்து போறார். என்னத்துல பறந்து போறார் என்று சொன்னா, அந்த தெரியுமா பழைய புராண கதைகள் எல்லாம் நாங்கள் படிப்போம். கம்பளி ஒன்று இருக்கும், பெரிய கம்பளி ஒன்று, அதுக்கு மேலே ஏறி இருந்தோடனே அது அப்படியே பறக்கும் என்று சொல்லி நிறைய இடங்களில் படிச்சிருப்போம். அதோட இந்த அலாவுதீனின் அற்புத விளக்குன்ற விளக்கு இருக்கல்லோ, அதையும் கையில் பிடிச்சி கொண்டு போறார். அந்த விளக்கில் தான் எழுதப்பட்டிருக்கிறது பட்ஜெட் 2025 என்று சொல்லி இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த முறை சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற அந்த வரவு செலவு திட்டம் பல அற்புதங்களை நிகழ்த்தும், அலாவுதீனின் அற்புத விளக்கு மாதிரி பல அற்புதங்களை நிகழ்த்தும் என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் சொல்லாமல் சொல்லுது என்று நினைக்கிறேன். எனவே இதை பார்க்கக்குள்ள நீங்க நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் எழுதுங்கள். அதோடு இந்த கேலி சித்திரம் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஷோல்டர்ல ஒரு குரங்கு இருக்குது. ஏன்னு சொன்னா குரங்கு தான் இப்ப இலங்கையில பல முக்கியமான சம்பவங்களை தீர்மானிக்குது. எனவே இந்த வரவு செலவு திட்டத்துக்கும் குரங்குக்கும் என்ன சம்பந்தம் என்று தெரியல. எனவே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.